6th தமிழ் டேர்ம் 1ல இன்பத்தமிழ் தமிழ் கும்மி இந்த பாடப்பகுதிகளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து புக் பேக் ஆன்சர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல வளர்த்தமிழ் இதற்கான புக் பேக் ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவா பார்ப்போம். இன்பத்தமிழ் தமிழ் கும்மியோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வளர்த்தமிழோட புக் பேக் ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 13ல மதிப்பீடு பகுதி இருக்கு. மதிப்பீடுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக, இது ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. அடுத்தது வாக்கியத்தில் அமைக்க, சொந்த தொடரில் அமைக்க, அது 2 கொஸ்டின் இருக்கு. குருவினால 2 கொஸ்டின், சிறுவினால 3 கொஸ்டின், சிந்தனைவினால 2 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்க, இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை அப்படின்னா ரொம்ப பழைய பொருளை தான் தொன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சரியான விடை பழமை. ஆப்ஷன் 2 ஆ பழமை. கொஸ்டின் நம்பர் 2, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடப்புறம் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்ம லெஃப்ட்னு சொல்றீங்கல்ல, அதை தான் இடப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிரிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் கூட்டல் புறம். இப்ப இடம் கூட்டல் புறம் சேர்த்தோம்னா இடப்புறம் அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுதுங்களா? சோ தேர்ட் கொஸ்டின், சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சீர் இளமை, இதை பிரிக்கும் போது சீர் கூட்டல் இளமைனும் வரும். ஆனா அதுல சரியான இலக்கண வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா சீர்மை கூட்டல் இளமை. ஏன்னா இது வந்து ஒரு பண்பு தொகை இந்த வார்த்தை. புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 4, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சிலம்பு கூட்டல் அதிகாரம், இதை சேர்த்து எழுதும் போது சிலப்பதிகாரம் அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் 2 ஆ சிலப்பதிகாரம் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். ஆப்ஷன் 2 ஆ கணினி தமிழ் விடை. கொஸ்டின் நம்பர் 6, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழ் மொழி போல வேற ஒரு மொழி, இனிமையான மொழி எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் அவங்க. ஆப்ஷன் 2 ஆ பாரதியார். கொஸ்டின் நம்பர் 7, மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. விலங்குக்கு ஷார்ட்டா இலக்கண வார்த்தை மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மாடு அப்படின்னா அதுக்கு ஆனாக்கா ஆ நிறைன்னுவாங்க, அது ஆ அப்படின்னா மாடை குறிக்கும். அதே போல மா அப்படின்னா அது வந்து விலங்கு குறிக்கும். ஆப்ஷன் 3 இ விலங்கு தான் சரியான விடை. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், அதை யோசிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், நம்ம பேசுறோம். அப்ப அந்த பேசுறதுக்கு என்ன உதவுது, அதுதான் மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அதாவது இலக்கண நூல் உங்களுக்கு நிறைய தெரியும், அதுல ரொம்ப பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். தொல் அப்படின்னா தொன்மை வாய்ந்தது, தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இப்ப வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து கம்ப்யூட்டர், கணினி அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அது எதன் அடிப்படையில அதை வடிவமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்கள்னா என்ன, நம்பர்ஸ் பேசிக்ல உங்களுக்கு வந்து எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கிறாங்க. சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தது தொடரில் அமைக்க ஆன்சர் பார்ப்போம். சொந்த தொடரில் அமைக்க தனிச்சிறப்பு. திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது, அதனின் தனிச்சிறப்பு ஆகும். இப்ப திருக்குறள் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில மட்டும் இல்லாம வேற்று மொழி நாட்டினரும் அவங்க படிக்கிற மாதிரி அவங்களோட மொழிகளிலும் நம்ம திருக்குறளை வந்து மொழி பெயர்த்திருக்காங்க. இதுதான் வந்து திருக்குறளுக்கான ஒரு தனி சிறப்பாகும். நாள்தோறும் நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. நல்ல பழக்க வழக்கம்னா குட் ஹேபிட். நாள்தோறும் அப்படின்னா தினசரி, டெய்லியும், நம்ம டெய்லியும் வந்து நல்ல பழக்க வழக்கத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது குருவினா, தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழி மூத்த மொழி. இலக்கியங்கள் தோன்றிய பிறகே அவற்றிற்கு இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த நூல் சில 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அறியப்படுகிறது. அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கியங்கள் பல இருந்திருக்க வேண்டும். இதனை கொண்டு
தமிழ் தொன்மைமிக்க மூத்த மொழி என்பதை அறியலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, யசோதர காப்பியம், சூளாமணி, நாககுமார காவியம், உதயகுமார காவியம், நீலகேசி. இவை அனைத்துமே தமிழ் காப்பியங்களோட பெயர்களாகும். அதுக்கடுத்தது சிறுவினா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, அக்ரிணை, பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? அக்ரிணை, பாகற்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பு. திணை, திணை அப்படின்னா அது 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அக்ரிணை. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் நம் முன்னோர் தாழ்திணை என்று கூறாமல் உயர்வு அல்லாத திணை, அல் திணை, அதுதான் அக்ரிணை என்று பெயரிட்டனர். உயர்திணைக்கு எதிர்ச்சொல்லா அக்ரிணைய எப்படி கொண்டு வந்திருக்காங்க? தாழ்திணைன்னு சொல்லாம அது உயர்வு அல்லாத திணைன்றதுனால அல் திணை என்பது அக்ரிணை அப்படின்னு ஆயிருக்கு. அதுக்கடுத்தது வினாயன் 2, தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் ஏன் ஒரு இனிய மொழியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை ஆகியவை ஒருங்கே அமைந்த இலக்கியங்கள் பலவற்றை கொண்டது தமிழ் மொழி. நம்ம தமிழ் மொழியில தான் ஓசை இனிமையும், சொல்லோட இனிமையும், பொருளோட இனிமை எல்லாமே கலந்து இருக்கு சொல்றாங்க. பன்மொழி கற்ற கவிஞராகிய பாரதியார், பன்மொழி என்றால் என்ன? பல மொழிகளை கற்ற கவிஞராகிய பாரதியார் தமிழ் மொழியின் இனிமையை என்னவென்று கூறுகிறாராம்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடுகிறார். எனக்கு தெரிஞ்ச மொழிகள்லயே தமிழ் மொழி போல ஒரு இனிமையான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு பாரதியார் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வினாயன் 3, தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே. அதிலும் தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும். செம்மொழி என்றால் அப்படின்னா செம்மையான மொழி. ஓகே, தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ் எழுத்துக்களின் ஒலிப்பு முறை மிக எளிமையானது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி அப்படின்னா என்ன அர்த்தம்? வலப்பக்கமா சுழிக்கிறது. இடப்பக்கம்னா லெஃப்ட், வலப்பக்கம்னா ரைட்டு. ஸோ ரைட் சைடே சுழிச்சு எழுதுற மாதிரி தான் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழை கொண்ட மொழியாகும். முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம், இததான் முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வகுப்பு போகும்போது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் மொழி சொல் வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். அடுத்த தலைப்பு சிந்தனை வினா. தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்கள் கருத்து யாது? உங்கள் கருத்து அப்படின்னா இது ஓனா நீங்க எழுதுறதுதான். தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளிய மொழி. தமிழ் எழுத்துக்கள் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், குவித்தல் ஆகிய 3 எளிய இயக்கங்களால் உயிர் ஒலிகள் 12ஐயும் எளிமையாக ஒலிக்க இயலும். நாக்கு, உதடு, பல், அன்னம் ஆகிய பேச்சுறுப்புகளின் உதவியால் காற்றை அடைத்தும் வெளியேற்றியும் மெய் ஒலிகளை ஒலிக்க இயலும். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவையே உயிர் மெய் ஒலிகள். உயிர், மெய் ஆகியவற்றின் அடிப்படை ஒலிப்பு முறைகளை அறிந்தால் 216 உயிர்மெய் எழுத்துக்களையும் எளிதாகவே கற்கலாம். எழுத்துக்களை கூட்டி கூட்டி ஒலித்தால் தமிழ் படித்தல் இயல்பாக நிகழும். தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிமையானது. இடப்புறமிருந்து வலப்புறமாக சுழித்து எழுதுவது குழந்தைகளின் இயல்பு.
இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலம் சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இதன் மூலம் தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பதை அறியலாம். அடுத்த வினா, தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா? காரணம் தருக. வளர்மொழி அப்படின்னா வளர்கின்ற மொழின்னு சொல்றாங்க. அதற்கான விடை என்னன்னு பார்ப்போமா? தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது தமிழ். எனவே தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறேன். சோ இந்த பதிவுல நாம குருவினாக்கான விடை என்ன, சிறுவினாக்கான விடை என்ன, சிந்தனை வினாக்கான விடை என்ன, அடுத்தது சொந்த நடையில் எழுதுக, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அடுத்தது fill in the blanks, இதற்கான ஆன்சர்லாம் என்னன்னு அப்படின்றத தெளிவா பார்த்திருக்கோம் இல்லையா? கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பிளீஸ் ஆன்டிக்காக ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க செல்லங்களா. தொடர்ச்சியா வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தமிழ் கும்மியும் இன்ப தமிழும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.